உம் கை பிடிச்சு நடக்க உம் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஆண்டவர் கிருபையினால நல்லா இருக்கேன் ப்ரீஸ். நீ இப்போ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க ஆண்டி. இப்போ என்ன உன் ஃபியூச்சர் குறித்து என்ன பிளான் பண்ணியிருக்க? எங்கங்க ஆண்டி, இந்த யங் ஸ்டேஜில் எதிர்காலத்து திட்டத்தை நோக்கி பயணிக்கிறப்ப ஏதாவது ஒரு தோல்வி வந்துட்டா போச்சு, இது என்னால் முடியவே முடியாது, இதுக்கான திறமை என்கிட்ட இல்லை அப்படின்ற எண்ணம் சிந்தையில் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஆண்டி. இதுலேருந்து எப்படிங்க ஆண்டி வெளியில் வர்றது? இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேயர்களே, ப்ரீஸை போல தான் நீங்களும் வாலிப வயதில் அநேக காரியத்தில் தோல்வியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பரீட்சையில் தோல்வி, லவ் ஃபெயிலியர், இன்னும் வாழ்க்கையில் ஏதோதோ காரியத்தில் நான் தோற்று போயிட்டேன், என் வாழ்க்கையே தோல்வியாகவே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? தோல்வியான உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக ஜெயமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. தங்கச்சி ஜோனி எரிக்சன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தேசத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு வாலிப பெண். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அவன்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ப்ரீஸ். இதை கேட்குறவங்களுக்கும் அது நிச்சயமாக அவங்கள என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க 15 வயசாக இருக்கும்போதில் அவங்க ஒரு இடத்துல போய் எப்பயுமே டைவ் பண்ணி விளையாடுற பழக்கம், குளிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு இடத்துல போய் அவங்க டைவ் பண்ணி குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போது ஒரு பெரிய பாறையில் மோதி அவங்க தலையில் அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே அவங்கள வெளியில் கொண்டு வந்து உடனே பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ரெக்கவரியுமே ஆகவே இல்லை. டாக்டர்ஸ் 2 முறை அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவங்க கழுத்துக்கு கீழே எந்த உடல் உறுப்பையுமே அவங்க செயல்படுத்தவே முடியாது. போட்ட மாதிரி தான் பெட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயும் இதே போல் நிறைய கேள்வி வந்தது. நான் அந்த வாலிப வயதில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நான் செஞ்சுருப்பேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியம் என் லைஃப்பில் சம்பவிச்சது அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்கள பார்க்கும்படி வந்தாங்களாம். அவங்க, உனக்கு என்ன, கழுத்துக்கு கீழே தானே செயல்படலை, இந்த நிலைமையிலையும் நீ ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். நான் வீல் சேரில் என்னை உட்கார வைங்க, என் வாயில் ப்ரெஷ்ஷை வச்சு என் முன்னாடி ஒரு பேடில் பேப்பரை மாட்டிருங்க, நான் படம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போது அதற்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க பெட்டு பக்கத்துலேயே வீல் சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு வச்சுருவாங்க. அப்போது இவங்க மனசில் என்னென்னலாம் மைண்டில் யோசிக்கிறாங்களோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக வரைய ஆரம்பித்தாங்க. அதை பார்க்குற அநேகருடைய கண்களில் பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தது. உடனே அந்த படத்தை வாங்குறதுக்குன்னு மக்கள் பல விதத்தில் பணத்தை செலவழித்து அதை ரொம்ப ப்ரெஷியஸாக வாங்க ஆரம்பித்தாங்க. இது நிமித்தமாக அவங்க ரொம்ப பிரபலமானாங்க. இப்படிப்பட்ட ஊனமுற்ற மக்களுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க. நிறைய காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அந்த தோல்வி மனப்பான்மையே அவங்க உள்ளத்தில் எழும்பலை. பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி மனப்பான்மையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தோல்வியும் ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எல்லா காரியத்துலேயும் இதை தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அதை எப்படியோ ஜஸ்ட் அதை இன்வால்வ் ஆகி செஞ்சிட்றீங்க. உடனே நம்ம அவ்வளோதான், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, இந்த காரியத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி துவண்டு போயிடாதீங்க. முயற்சிங்க, முடியும், உங்களால் முடியும், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியும், இதுலேருந்து என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு
அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவருடைய கரத்தை பிடிச்சிட்டு நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனையும் நீங்கள் சாதனையாக மாற்ற முடியும். நீங்கள் துவண்டு போய் இருந்தீங்கன்னா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், உங்கள் லைஃப்பில் ஒரு பிரைட் ஃப்யூச்சரை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆண்டி. நிச்சயமாக அது வாலிபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வில்லேஜ் டிவி நேயர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த அந்த ஒட்டுமொத்த சாப்டரை நம்ம ரிவர்ஸில் போக போகிறோம். பிரியமானவர்களே, ரிவர்ஸில் போய் அது மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 1 அதிகாரம் மொத்தம் 32 வசனம் இருக்குது. நம்ம 32வது வசனத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்கே பார்த்தா கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை நியாய தீர்ப்புக்குன்னு சொல்லி நியமிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஏன் அவங்கள நியாய தீர்ப்புக்கு நியமிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம மேல இருக்கிற வசனங்கள் நமக்கு அது சொல்லுது. 29லேருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அந்த மக்களை ஏன் தேவன் நரகத்துக்குன்னு, அதாவது நியாய தீர்ப்புக்குன்னு நியமிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதங்களினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஸோ இந்த காரணத்தினால இவங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நியாய தீர்ப்புக்குன்னு ஒப்பு கொடுக்குறாராம். பெரியமானே, சரி, இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? இவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு இல்லையா? அந்த லிஸ்ட் மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்க அத்தனை விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அவ்வளோ மோசமா போனாங்க? அதுக்கான கேள்வியை நம்ம கேட்டோம்னா, அதுக்கு இன்னும் மேலே போனோம்னா அதுக்கான பதில் நமக்கு கிடைக்குது. பிரியமானவர்களே, வசனம் 28ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை சிந்திக்கும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. பிரியமானவர்களே, இல்லை ஆச்சரியமான விஷயம், அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இவங்க இவ்வளோ மோசமா இருக்கிறதுக்கு காரணம் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு கர்த்தர் தான் அவங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு? அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் இவ்வளோ கேடான சிந்தைகள் அவங்களுக்குள்ள வருது, இவ்வளோ பெரிய பாவங்களை செய்கிறாங்க, அது நிமித்தம் தான் அவங்க நியாய தீர்ப்படைகிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரச்சனை தேவன்கிட்ட தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். நம்ம கொஞ்சம் இதாக வாசிச்சோன்னா நமக்கு அப்படிதான் தோணும். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக டைவ் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னும் போது ஏன் அவர்களை தேவன் அந்த கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான நமக்கு பதில் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னும் போது பார்த்தோன்னா வசனம் 25 நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன். அவங்க செஞ்ச எந்த பாவத்தினால தேவன் கோவப்பட்டு அவங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க வசனத்தை திரிக்கிறாங்க, சத்தியத்தை புரட்டுறாங்க. புரட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்க? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஸோ அந்த பாவத்தின் நிமித்தம் தான் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. சரி, அவங்க ஏன் அந்த பாவத்தை செய்கிறாங்க? நம்ம அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஏன் அவங்க சத்தியத்தை திரிக்கிறாங்க? ஏன் சத்தியத்தை திரிக்கிறாங்க அப்படின்னா, வசனம் 21 சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ அவங்க தேவனை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், அவரை ஸ்தோத்தரியாமல், அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்ததுனால அவங்க என்ன ஆகுதுன்னா சிந்தனையில வீணராகிறாங்க.
அதன் நிமித்தம் அவர்களுடைய இருதயம் உணர்வில்லாம போகுது. அந்த உணர்வில்லாத அந்த இருதயம் இருள் அடையுது பிரியமானவர்களே. ஸோ இருளான ஒரு இருதயத்துக்கிட்ட நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அந்த இருளும், சத்தியம் வெளிச்சம் இல்லையா, ஸோ வெளிச்சமும் இருளும் ஒண்ணுக்கு ஒன்று சேரவே சேராது பிரியமானவர்களே. ஸோ அந்த இருளான இருதயத்தால அந்த வெளிச்சமாகி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருவேளை அவங்க எப்படி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஆதியில பூமியை இருள் சூழ்ந்திருந்த போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு நீங்க சொல்லி அந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, என்னுடைய இருதயமும் இருளா இருக்கு, நீங்க என்னோட இருதயத்துல வெளிச்சத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி இருந்தாங்கன்னா தேவன் வெளிச்சத்தை கொடுத்துருப்பாரு பிரியமான. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, முரட்டாட்டமா அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி சத்தியத்தை மாத்துறாங்க. அப்படி சத்தியத்தை மாத்துறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, வசனத்தை திரிக்கிறாங்க. அது நிமித்தம் அவங்களுடைய கேடான சிந்தைக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அது நிமித்தம் அவங்க பெரிய பாவங்களை செய்யறாங்க. அது நிமித்தம் அவங்க அழிந்து போறாங்க பிரியமானவர்களே. ஸோ இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, தேவன் கிட்ட பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மேல இருக்க வசனங்களை வாசிக்கும் போது 19-21 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவன் மறைஞ்சு இருக்கல அவங்களுக்கு. தேவன் நான் தான் தேவன் அவங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படியோ வெளிப்படுத்தி இருக்கிறார், மனசாட்சியின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் அதை அவங்க என்ன செய்யறாங்க, பைபாஸ் பண்ணிட்டு போறாங்க பிரியமானவர்களே. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல இடமே இல்லாம இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்க கரெக்டா ட்ராப் ஆயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காம, தங்களை தாழ்த்தாம, அவங்க தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுகிற விளைவுதான் பிரியமான இத்தனை விஷயங்களும் நடக்குது. ஸோ எந்த புள்ளியிலிருந்து இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவங்க தேவனை பற்றி அறிந்திருந்தும் அவரை தொழுது கொள்ளல, அவருக்கு நன்றி செலுத்தல பிரியமானவர்களே. இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நமக்கு கேள்வி எழலாம். என்ன அப்படின்னா தேவன் ஆராதனையை வலுக்கட்டாயமா நம்மகிட்ட இருந்து வாங்குறாரா அப்படின்னு. அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறணும். நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா அவர் ஆராதிக்கப்பட அருகதை உள்ளவர், அவர் ஆராதிக்கப்பட தகுதி உள்ளவர். அவர் கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் அவர் 24 மணி நேரம் ஆராதிக்கப்படுகிற தேவன். ஸோ அவர் ஆராதிக்க தகுதி உள்ளவராக இருக்கிறபடினால நம்ம அவரை ஆராதிக்கணும் பிரியமானவர்களே. எனக்கு நன்மை செஞ்சார், அதனால அவருக்கு நன்றி சொல்றேன், ஓகே நல்லதுதான். ஆனாலும் நன்மை நமக்கு கிடைக்காத நேரங்களிலேயும் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை தொழுது கொள்ளவும், அவரை கனப்படுத்தவும், அவருக்குரிய இடத்தை கொடுக்கவும் நம்ம கற்றுக்கொள்ள வேணும் பிரியமான. ஏன்னா அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் அத்தனை ஆராதனைக்கும், அத்தனை துதிக்கும், அத்தனை கீழ்ப்படிதலுக்கும், அத்தனை கனத்துக்கும் பாத்திரமுள்ள தேவன் பிரியமானவர். அதனால நம்ம அவருக்கு கனத்தை செலுத்தணும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பாருங்க, நாம ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில இருக்க நம்மளுடைய அதிகாரி நமக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்காததை அவர் செய்யறாரு அப்படின்னாலுமே அவரை பார்க்கும்போது நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் இல்லையா, அவருக்கு நம்ம விஷ் பண்றோம் இல்லையா, அவர்கிட்ட நம்ம மரியாதையா பேசுறோம் இல்லையா. எதனால? அவர் நம்மளுடைய பாஸுங்கிறதுனால பிரியமானவர். ஸோ அப்படி இருக்கும்போது அதே ஒரு வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனுக்கு அந்த கனத்தை நம்ம ஏன் கொடுக்கறது இல்லை? மல்கியால ஒரு வசனத்துல கர்த்தர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு கேட்கிறார் பிரியமானவர்களே. ஸோ தேவன் ஆராதிக்க பாத்திரர், ஆராதிக்க தகுதி உள்ளவர். ஒருவேளை நாம நான் சண்டே சர்வீஸ்க்கு போறேன், நான் ரெகுலரா வர்ஷிப் பண்றேன், எல்லாமே பண்ணாலுமே கூட நம்ம அவருக்கு கனத்தை கொடுக்குறோமா, அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. ஸோ தொழுகைனால என்ன தெரியுமா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் அது சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும்போது மாத்திரம் இல்லை பிரியமா, நம்மளோட வாழ்க்கையில் அது வெளிப்படணும். நம்ம எல்லாத்துலேயும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறோமா, அதைத்தான் அவங்க செய்யலை. மற்றபடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆராதனையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, தேவாலயத்தில் பலிகள் செலுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு, எல்லாமே ப்ராப்பராக போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, உன் ஆராதனையின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று அப்படிங்கிறாரு. அதே மல்கியால அந்த வசனத்துல தான் வருது, ஆராதனையின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, இது என்ன கேட்டு சலிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க இருதயத்தின் ஆழத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல பிரியமானவர்களே. அது தேவன் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அதுதான். இங்க ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இந்த விஷயத்தை அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல பார்த்தோம், இப்ப கொஞ்சம் ஆப்போசிட்டா நம்ம பார்க்க போறோம் பிரியமானவர்களே. சரி, இதுவே அவர்களுக்கு தேவன் தன்னை தங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் தேவனை தொழுது சேவித்திருந்தாங்கன்னா, பாசிட்டிவா யோசித்து பார்ப்போமே, அவர்கள் தேவனை தொழுது சேவித்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்க தேவனை தொழுது சேவியாததுனால அவர்கள் இருதயம் உணர்வில்லாம போய் இருளடைந்ததுன்னு பார்க்கிறோம். ஒருவேளை தேவனை அவர்கள் கனப்படுத்தி அவர்கள் தேவனை சேவிச்சிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்கு நன்றி சொல்லியிருந்தாங்கன்னா, அவரை சரியா தொழுது கொண்டு இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும், அந்த இருதயம் வெளிச்சம் அடைஞ்சிருக்கும் பிரியமானவர்களே. இங்க இருள் அடையுது, அங்க வெளிச்சம் அடைஞ்சிருக்கும்.
வெளிச்சம் அடைஞ்ச இருதயத்துல வெளிச்சமாகிய சத்தியம் வந்து சேரும் பொழுது இன்னும் அந்த வெளிச்சமுள்ள இருதயம் வெளிப்பாடுள்ள இருதயமா மாறும் பிரியமானவர்களே. ஸோ அங்கதான் அங்க மிஸ் ஆகுது அது இல்லையா? அங்க வந்து தேவனுடைய சத்தியம் இருளடைந்த அந்த இருதயத்துக்குள்ள தேவனுடைய சத்தியம் வரும்போது ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உடன்படலை. ஆனா வெளிச்சமான ஒரு இருதயம் வெளிச்சமாகிய சத்தியம் வரும்போது அங்க ஏகப்பட்ட வெளிப்பாடுகளை நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே. ஏகப்பட்ட வெளிப்பாடுகளை நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அந்த வெளிப்பாடுள்ள இருதயம் நமக்கு வரும் பொழுது அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, நாம வந்து தேவனை வந்து கனம் பண்ண ஆரம்பிப்போம், தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிப்போம், இன்னும் நம்ம தேவனுக்குள்ள வளர ஆரம்பிப்போம் பிரியமானவர்களே. அப்படி வளரும் பொழுது என்ன ஆகுது? அங்க பாருங்களேன், அந்த இருளடைந்த இருதயம் சத்தியத்தை புரட்டுறதுனால அவங்களுக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். இங்கே வெளிச்சமுள்ள இருதயம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதுனால கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ள உருவாகுது பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் சிந்தை உருவாகுது. அங்க கேடான இருதயம் மோசமான பாவங்களுக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட்டு தகாத சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பெரிய பாவங்களை செய்யறாங்க. இங்க கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொண்ட இருதயம் பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடியதாக கிறிஸ்துவுக்கென்று பெரிய காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கும் பிரியமானவர்களே. அந்த பெரிய பாவங்களை செய்தது நிமித்தம் தேவன் அவர்களை எங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். இங்க பாத்தீங்கன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது நிமித்தம் வாடாத கிரீடத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். நம்ம திரும்ப ஒரு அந்த பாசிட்டிவான அந்த அலைன்மெண்ட்டை நான் திரும்ப சொல்றேன். பிதா தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது அவரை கனப்படுத்தி அவரை தொழுது சேவிக்கும் போது நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் வெளிச்சம் அடைஞ்சுக்கிட்டே வருது. அப்படி வெளிச்சம் அடைஞ்சுக்கிட்டே வரும் பொழுது தேவனுடைய சத்தியத்தை நம்ம எளிதாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த சத்தியம் நமக்குள்ள புது புது வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த புது புது வெளிப்பாடுகள் நமக்குள்ள பெருக பெருக நம்மளுடைய மைண்டு மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு சொல்லுது இல்லையா? அப்படி நம்முடைய மைண்டு புதிதாகும் போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வருது பிரியமான. பவுல் அதான் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ கிறிஸ்துவின் சிந்தை வரும் பொழுது நாம கிறிஸ்துவுக்கென்று பெரிய காரியங்களை செய்வோம், பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களா இருப்போம் பிரியமான. அப்படி செய்யும் போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார். நாம் அவரை கனம் பண்ணும் பொழுது இங்கே எண்டு பார்த்தீங்கன்னா அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். எப்படி கனம் பண்ணுகிறார்னா பரலோகத்தில் அவருடைய குமாரனோடு கூட நம்மை அமர வைக்கிறார் பிரியமானவர்களே. ஸோ எவ்வளோ பெரிய பாக்கியம் அது! தேவ தூதர்களுக்கு பெரிய பெரிய தூதர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம். ஸோ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அவரை கனப்படுத்தும் பொழுது அவரை தொழுது சேவிக்கும் போது இந்த காரியம் நம்ம இடத்துல ஆரம்பிக்குது பிரியமானவர்களே. நாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேளையில அப்பா நீங்க எங்களோடு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துலேயும் நாங்கள் உங்களை முதலாவது வைக்கணும் ஆண்டவரே. உமக்கு உரிய கனத்தை நாங்கள் கொடுக்கணும், உமக்கு உரிய மரியாதையை நாங்கள் கொடுக்கணும். எல்லாவற்றிலும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த நன்றி கெட்ட தனம் எங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்து உண்மை தொழுது சேவிக்கிறவர்களாக உண்மை உண்மையாய் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உண்மை ஆராதிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கனி கொடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அதுக்கேற்ற இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.